This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day 1. Send your name and qualification on WhatsApp to 917 6686525 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். ட்ரிபிள் எம் யூடியூப் சேனலுக்காக முனிராஜ். இன்று ஒரு குட்டி கதை பற்றி பார்ப்போமா? இந்த கதை பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு நடந்த உண்மை கதை. ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா, அவருக்கு ஒரு அழகான பையன். அவனும் பார்த்திங்கன்னா நல்லா அறிவாக, நல்லா திறமையாக படிக்கக்கூடிய நல்ல பையனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கத்துடனும், பெரியவங்களை கண்ட மரியாதை அப்படின்னு நல்ல ஒழுக்கமாக வளர்ந்து நல்லா படிக்கிற பையனாக இருந்தான். இப்படி அவன் பள்ளி படிப்பை சிறப்பாக முடிக்கிறான். 12வதுலேயும் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுறான். இப்போ இவங்க அப்பா அம்மா இவனை இன்ஜினியரிங் சேர்த்தணுன்னு விருப்பப்படுறாங்க. ஆனால் இந்த பையனுக்கோ தான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்டாகி விஸ்காம் படித்து ஒரு நல்ல டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய கனவு. ஆனால் இந்த அப்பா அம்மா எல்லா பசங்களும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நம்மளுடைய கூட வேலை செய்கிறவங்களோட பசங்கள்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நம்ம பையனையும் இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு அந்த அப்பா அம்மா ஆசைப்பட்டு இவனுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் இவனை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இவனுடைய கனவு பூரா ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்காக இவன் விஸ்காம் படிக்கணும்னு எவ்வளவோ சொல்கிறான். அவங்க அப்பா அம்மா அதை காதிலே வாங்கிக்காமல் அவனை கட்டாயப்படுத்தி இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துட்றாங்க. இப்போ இவன் ஃபஸ்ட் இயர் கல்லூரிக்கு போகிறான். அப்பா அம்மா சேர்த்து விட்டுங்களே அப்படின்னு ஒரு வேண்டா வெறுப்பாக கல்லூரிக்கு போயிட்டு வந்துருக்கிறான். அங்கே சொல்லித்தர பாடமும் இவனுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. இதனால் தேர்வில் ரொம்ப குறைந்த மதிப்பெண் பெற்று ஒரு சில பாடங்களில் தோல்வியும் அடைகிறான். சரி, பையன் புதுசாக போயிருக்கிறான், சரியாயிடுவான், நல்லா படிக்கிற மாதிரி தானே, அடுத்த வருஷம் நல்ல மதிப்பெண் எடுப்பான் அப்படின்னு இவங்க அப்பா அம்மாவும் கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு அடுத்த வருஷமும் அவனை காலேஜ் அனுப்புகிறாங்க. இப்போ அவன் செகண்ட் இயர் போனதுலேருந்து அவனுடைய நடவடிக்கை இன்னும் மோசமாகுது. இப்போ செகண்ட் இயர் போனதுனால பெரிய பையங்கிறனால அவன் தண்ணி தம்மு இப்படின்னு நண்பர்களோட ஊர் சுற்றுறது, அது மட்டும் இல்லாமல் காலேஜ் கட்டடிச்சிட்டு சினிமா போகிறது இப்படின்னு அவனுடைய நடவடிக்கைகள்லாம் மாறி கெட்ட பழக்கங்கள்லாம் நிறைய கற்றுக்கிறான். பள்ளி படிக்கும்போது ஒரு நல்ல பையனாக ஒழுக்கமான பையன்னு பேர் எடுத்தவன் இப்போ கல்லூரிக்கு போனதுலேருந்து ஒரு ஒழுக்கம் இல்லாதவன் அப்படிங்கிற பேர் எடுத்து படிப்புலேயும் ஒரு நாட்டம் இல்லாமல் பின்தங்கி இருக்கிறான். இவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவோ திட்டி பார்க்குறாங்க, அவனை ஒன்றும் திருத்த முடியல. இப்போ அடுத்த வருஷம் தேர்ட் இயர் போகிறான். அந்த தேர்ட் இயர்லேயும் நிறையா பாடத்தில் தோல்வி தான் அடைகிறான். அவனால் சரியாக படிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெண்களோட சகவாசமும் சேர்ந்துடுது. முழு நேரமும் குடிகாரன் ஆயிடுறான்.
இப்போ இப்படியே விட்டால் அவனை திருத்த முடியாது அப்படின்னு நிறையா மருத்துவர்கள்ட்ட போய் அவன் குடியை நிறுத்துறதுக்காக எவ்வளவோ சிகிச்சை பண்ணுறாங்க. அப்பயும் அவனை அந்த குடியிலேருந்து மீட்டெடுக்க முடியல. மேலும் மேலும் ரொம்ப குடிகாரனாகி திருட்டு இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் அவனுக்கு இன்னும் அதிகமாகுது. காரணம் குடிக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா, அதனால் திருடனாகவும் மாறிடுறான். இப்படியே அவனை பிடிக்காத ஒரு செயலை செய்ய வச்சு அவனுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிட்டுங்க அந்த அப்பா அம்மா. அவனுடைய விருப்பத்துக்கு அவனை ஒரு விஸ்காம் படிக்க வச்சுருந்தாங்களா, அவன் விரும்பி படிச்சிருப்பான். என்னதான் கஷ்டமான ஒரு செயலாக இருந்தாலும் அதை விரும்பி செய்யும்போது அது சுலபமாக இருக்கும். அதே என்னதான் சுலபமான செயலாக இருந்தாலும் அதன் மேல் ஒரு விருப்பம் இல்லைன்னா, ஒரு ஈடுபாடு இல்லைன்னா அது ரொம்ப சிரமமாக தான் தெரியும். அது மாதிரி தான் இந்த பையனுக்கும் விருப்பமே இல்லாத ஒரு கல்லூரியில் சேர்த்ததுனால அவனுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருச்சு. நல்ல மாணவன், நல்ல பையன் அப்படிங்கிற அந்த ஒரு அப்படி இருந்த பையனை இது அப்பா அம்மாவுடைய கனவுகள் அவன் மேலே திணிச்சதுனால அவனுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருச்சு. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னென்னா, குழந்தைகளுடைய விருப்பங்கள், கனவுகள் அது ஆரோக்கியமானது, நல்லதாக இருந்தால் அது அவங்க புக்கிலே விட்டு அவங்களுடைய மேலும் ஊக்கப்படுத்தணுமே தவிர தன்னுடைய ஆசைகள், பெற்றோர்களுடைய தன்னுடைய ஆசைகளை அந்த குழந்தைகள் மேலே திணிக்கும் போது பல குழந்தைகளுடைய வாழ்க்கை இந்த பையனை மாதிரி கேள்விக்குறியாக தான் நிற்கிது. எனவே பெற்றோர்கள் இது போன்ற தன்னுடைய கனவுகளை குழந்தைகள் மேல் திணிப்பதை தவிர்க்க வேண்டும். இதுதான் இந்த கதையிலிருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்து. நன்றி, வணக்கம்.